நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேலே சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அதை வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்படதான் செய்வாங்க, யாரும் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. இது ஜீவா சார் மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு, ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளையில் இருக்கும், தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா. அது இல்லை, இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்களாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே, தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது. ஸோ எனது பார்வை ரசிகனாக 5-6 வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு, குழந்தை பத்து 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் வைக்கலடான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு வாதம், ஒரு நள்ளிரவில் நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டதுதான். ஸோ ட்ரிபிள் டி தான். இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க, ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி. ஜீவா சார், சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்கோம். நீங்க கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் கிளியர் ஆயிடுச்சு. நான் சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேனே, ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டுனேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. ஜீவா ப்ரோ, இங்கே ஜீவா சார், இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, பட் அவங்களால நடிக்க தெரிய மாட்டேங்குது, இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேர் கருத்து முரண்பாடாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அதான், அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க. ஸோ என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே அவங்க அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு.